ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பீஸா சாஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. பீஸா சீசனிங் 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா மிளகா வத்தலை நல்லா மிக்சியில் திரித்து எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பூண்டு 1 நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஜீனி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன். இப்போது தக்காளி எடுத்து இந்த மாதிரி சென்டரில் உள்ள க்ரீன் கலரில் இருக்கும்ல, இதை வந்து கட் பண்ணிடுங்க. இது தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம வேக வச்சு தொலியை ரிமூவ் பண்ணோம், அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி தக்காளியை வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இன்னொரு 3 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சு மேலே உள்ள தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரொம்ப ஈஸி தாங்க இந்த சாஸ் செய்கிறது. இந்த சாஸ் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக பீஸா செஞ்சிடலாம். கடையில் உள்ள பீஸா மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் கெடாதுங்க. இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் கலரில் வரும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஜீனி, உப்பு, வினிகர் இது 3 சேர்த்துடலாம். நான் இதில் வினிகர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரிஜினல் ரெசிபி வந்து வினிகர் தான் சேர்ப்பாங்க, அதனால் நான் வினிகர் சேர்த்துருக்கேன். இல்லைனா நோ ப்ராப்ளம், நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா வத்தலை மிக்சியில் திரித்து இதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடி பிடிச்சிடும், அதனால் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்புறம் வந்து இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் இதில் பீஸா சீசனிங் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இத்தாலியன் சீசனிங் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம், எல்லாமே செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்க ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை அப்பளை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தேன். இந்த பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பீஸா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காய்க்கிறாதீங்க, இந்த அளவில் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், சூப்பரான பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.